அழைப்பை ஏற்று இங்கே வருகின்றிருக்கின்ற சிறப்பு அதிதிகளில் ஒருவர் கட்பெட்டி புத்தளம் பிரதேசத்தினுடைய கல்வி வளர்ச்சிக்காய் தன்னை ஈடுபடுத்தியவர் அன்புக்குரிய முன்னை நாள் புத்தள கல்வி பணிமனையின் உதவி கல்வி பணிப்பாளர் ZA சன்ஹர் அவர்களை அன்போடு அழைக்கின்றோம் உரை நிகழ்த்த. बिस्मिल्लाहिर्रहमानिर्रहीम नहमदुहु व नसल्ली अला रसूलिहिल करीम अम्मा बाद. இன்றைய இந்த நிகழ்ச்சிக்கு தலைமை தாங்கிக் கொண்டிருக்கும் கலாசாலையினுடைய அதிபர்களே, கண்ணியத்துக்குரிய உலமாக்களே, இன்றைய நிகழ்ச்சிக்கு சிறப்பு அதிகளாக கலந்து கொண்டிருக்கும் முன்னாள் பிரதி கல்வி பணிப்பாளர் கலாபூஷணம் ஜவாத் மரிக்கார் அவர்களே, கல்பிட்டி கோட்டத்தின் பணிப்பாளர் ஜவாத் அவர்களே, நூல் அறிமுகத்தை செய்வதற்காக செய்து வைத்த புத்தளம் மரைக்கார் SACP மரைக்கார் அவர்களே, கல்பிட்டி பிரதேசத்தில் கல்விக்காக சேவையாற்றி அல்லக்சாவின் அதிபராக இருந்து புத்தளம் கல்வி வலயத்தில் உதவி கல்வி பணிப்பாளராக இருந்து ஓய்வு நிலையில் இருக்கும் என்னுடைய ஆசிரியர் யூசுப் மௌலை அவர்களே, பள்ளி புத்தளம் கல்பிட்டி பெரிய பள்ளிவாசல் தலைவர் அவர்களே, இங்கு வருகை தந்திருக்கும் இப்பிரதேசத்தினுடைய கல்பிட்டி கோட்டத்தில் உள்ள அமைந்திருக்கும் பாடசாலையினுடைய அதிபர்கள், பிரதி அதிபர்கள், என்னுடைய மாணவர்கள் பலர் இன்று அதிபர்களாக இருக்கின்றார்கள் உட்பட இங்கு அமர்ந்திருக்கும் பிரமுகர்களே, நண்பர்களே, லூயிசன் உட்பட என்னுடன் அல்லக்சாவில் படித்த நண்பர்கள் உட்பட இந்த பாடசாலையினுடைய பிரதி அதிபர், உப அதிபர், பகுதி தலைவர்கள், ஆசிரியர்கள், பெற்றோர்கள், பாடசாலை அபிவிருத்தி சங்க செயலாளர் உட்பட செயற்குழு அங்கத்தவர்கள், பழைய மாணவர்கள் சங்க செயலாளர் உட்பட அதன் உறுப்பினர்கள், அன்புக்குரிய பெற்றோர்கள், அன்புக்குரிய மாணவர்கள், உங்கள் அனைவர் மீதும் சாந்தியும் சமாதானம் உண்டாவதாக. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. ஊடகவியலாளர்கள் உங்களுக்கும் என்னுடைய இனிய சலாம். தில்லையடியில் ஒரு நூல் வெளியீட்டு விழா. இந்த தில்லையடி எங்கே இருக்கின்றது? இந்த பாடசாலையினுடைய அந்த மாணவி ஜஹ்ரா தத்தாவளி தரவையில் இருந்து இந்த பாடசாலை வரைக்கும் எங்களை அழைத்து வந்தார். அழைத்து வரும்போது என்னுடைய பழைய நினைவுகள் இறைமீட்டப்பட்டன. தத்தாவளி தரவு என்பது இன்று இருக்கும் ஒரு தரவை அல்ல, அது கல்பிட்டி அல்லக்சாவினுடைய விளையாட்டு மைதானம். அங்கு நாங்கள் எங்களுடைய இல்ல விளையாட்டு போட்டிகளை பலமுறை நடத்தியிருக்கின்றோம். 1973ஆம் ஆண்டில் அல்லக்சாவுக்கு ஒரு மைதானம் வரும் வரை தத்தாவளி தரவையை கடந்து வரும்போது அந்த நினைவு எனக்கு வந்தது. அதனை கடந்து வரும்போது DR ஆஃபீஸ், இப்போது அது அங்கு இல்லை, ஆனால் அது என்னுடைய மனக்கண் முன் வந்தது. அடுத்ததாக நாங்கள் கற்ற அல்லக்சா மகாவித்தியாலயம், புத்தளம் கல்வி வலயத்தில் தமிழ் பிரிவில் பணியாற்றிய பல பணிப்பாளர்களை உருவாக்கிய அந்த பாடசாலை, இன்று கல்பிட்டி கோட்ட அதிபரையும் உருவாக்கிய அந்த பாடசாலை. அந்த உண்மையாக அந்த மாணவி ஜஹ்ரா எங்களை அழைத்து வந்தபோது அல்லக்சா என்னுடைய நினைவுக்கு வந்தது. அங்கு நாங்கள் கல்வி கற்ற 3-4 வருடங்கள் என் மனக்கண் முன் அப்படியே ஓடி விளையாடியது. நேரே அழைத்து சென்றிருந்தால் இன்னும் பல இடங்களை தரிசித்திருக்கலாம், காட்டுவாப்பள்ளிக்கும் போய் வந்திருக்கலாம். ஆனால் எங்களை அவர்
இந்த பாதையினூடாக அழைத்து வந்தார். பாதையினூடாக அழைத்து வந்தபோது முதலாவது மദ്രസா, ரஹ்மானியா மദ്രസா, சேலாப்தீன் ஹசரத் உட்பட, நிசார் மௌலை உட்பட, சாலி ஹசரத் உட்பட பலர் எங்களுடைய மனக்கண் முன் வந்து போனார்கள். நேரே வரும்போது பெரிய பள்ளிவாசல் தெரிகின்றது. பெரிய பள்ளிவாசல் தலைவர் அண்மையில் நான் சந்தித்தேன், அவர் இருக்கின்றார். பெரிய பள்ளிவாசலில் அடங்கப்பட்டிருக்கும் ஹபீப் முகமது ஆலிம் அவருடைய அந்த ஜியாரம், அந்த நடுகள் மறக்க முடியாத ஒன்று. கல்பிட்டியினுடைய இந்த பிரதேசத்தினுடைய பாதுகாக்கப்பட வேண்டிய ஒரு மரபுரிமை சொத்து அது அங்கு தெரிகின்றது. அங்கிருந்து திரும்பி வரும்போதுதான் இப்போது இந்த மாணவி எங்களை அழைத்து வந்தாலும் கூட பழைய ஞாபகத்தில் அதனை நான் கடந்து வந்தேன். இப்போது இருக்கும் இந்த காப்பட் ரோட் அல்லது இந்த பாதைகள் அப்போது இருக்கவில்லை. ஆனால் கண்டல் தாவரங்களுக்கு ஊடாக அந்த வயல், அந்த உப்பு மணல், அந்த மண்வெளி கூடாக நாங்கள் கடந்து வந்தபோது ஜுனைத் சேருடைய நினைவு எங்களுக்கு வந்தது. அந்த நினைவுடன் இந்த பாடசாலைக்கு வரும்போது ஜுனைத் சேருடைய மனைவியை நாங்கள் பார்க்கிறோம். உண்மை, நான் பார்த்தேன். புத்தளத்தில் இருந்து திருமண பந்தத்துடன் இந்த கல்பிட்டியில் இணைந்தவர். இங்கு முதற் பிரதியை அவர் பெற்றபோது உண்மையில் மகிழ்ச்சியாக இருந்தது. அதற்கு பிறகு இங்கு ஒவ்வொருவராக விழிக்கும்போது இந்த பாடசாலையில் கடமையாற்றிய முக்கியமான 4 ஆசிரியர்கள், அதிலும் குறிப்பாக 3 ஆசிரியர்கள் 10 வருடங்களுக்கு மேலாக இங்கு சேவையாற்றிய ஆசிரியர்கள் மக்களுக்கு தெரிஞ்சிருக்கு. இந்த ஆசிரியர்களை ஒருமுறை நான் நினைத்து பார்த்தேன். 10 வருடங்களுக்கு மேலாக இந்த பாடசாலையில் அவர்கள் ஆற்றிய அந்த பணி, அது மட்டுமல்ல சொற்ப காலத்தில் பணியாற்றிய அந்த 2 ஆசிரியர்கள், இவ்வாறான ஒரு பின்னணி, ஒரு வரலாற்றுடன் தொடங்கப்பட்ட இந்த பாடசாலை 40வது அகவையில் அடியெடுத்து வைப்பதை இட்டு இன்று நீங்கள் அந்த கொண்டாட்டத்துடன் சேர்ந்து இந்த விடயங்கள் எல்லாவற்றையும் ஆவணப்படுத்தி இருக்கின்றீர்கள் என்பதுதான். இந்த பிரதேசம் ஆவணப்படுத்தப்பட வேண்டும் என்பதற்கு வரலாற்றுக்கு முற்பட்ட சான்றுகள் இருக்கின்றன, வரலாற்றுக்கு பிற்பட்ட சான்றுகள் இருக்கின்றன. இந்த பிரதேசம் அதற்கு சான்றாக இருக்கின்றது. குதிரைமலை பிரதேசம் உட்பட கல்பிட்டி பிரதேசங்கள் சான்றாக இருக்கின்றன. அதில் ஒன்று, நான் சொல்லி வந்ததில் ஒன்றுதான் இந்த பெரிய பள்ளியில் அடங்கப்பட்டிருக்கும் ஹபீப் முகமது ஆலி. இன்னும் நாங்கள் அதனை கண்டுகொள்ளாமல் இருக்கின்றோம். அங்கு இருக்கக்கூடிய அந்த நடுகள், அதாவது மீசான் கல் என்று நாங்கள் அதனை சொல்லுவோம், அந்த மீசான் கல்லில் எழுதப்பட்டுள்ள, அரபில் பொறிக்கப்பட்டுள்ள அந்த வசனங்களை நாங்கள் வாசிக்கும் போது உண்மையாக எங்களுடைய மூதாதையருடைய இலக்கியம் அங்கு புதைந்து கிடக்கின்றது. கல்பிட்டினுடைய வரலாறு அங்கு புதைந்து கிடக்கின்றது. கல்பிட்டி முஸ்லிம்களின் ஆரம்பம் அங்கு புதைந்து கிடக்கின்றது. உண்மையில் பாதுகாக்கப்பட வேண்டிய ஒன்று. அதனை நான் ஒரு சந்தர்ப்பத்தில் எழுதிய போது 2 நாட்களில் கீழக்கலையில் இருந்து ஒருவர் தொலைபேசி மூலம் என்னுடன் தொடர்பு கொண்டார். ரிஃபாய் காக்கா, ஏஜிஏ ரிஃபாய் காக்கான்னு நாங்கள் அவர் சொல்லுவோம், அப்போதான் எனக்கு தெரியும். அந்த ரிஃபாய் காக்கா இன்றைக்கு காலையில் இந்த பாடசாலைக்கு வந்த பிறகு மீண்டும் என்னுடன் தொடர்பு கொண்டார். ஒரு கோஇன்சிடென்ஸ். அவர்தான் இங்கு இப்போது அந்த நான் சொன்ன அடங்கப்பட்டிருக்கும் ஹபீப் முகமது ஆலிமுடைய பரம்பரையில் வந்துதித்த ஒருவர். அவர் இந்த விடயங்களை கேள்விப்பட்டு அதே நேரத்தில் இலங்கையில் உள்ள இன்னுமொரு அல்லது இலங்கையினுடைய ஆரம்ப கால மദ്രസா என்று அடையாளப்படுத்தக்கூடிய வெலிகம பாரி மദ്രസാவில் இருந்த ஒரு ஆசிரியர் நான் எழுதியதை பார்த்துவிட்டு என்னுடன் தொடர்பு கொண்டு அந்த மீசான் கல்லிலுள்ள அரபு வசனங்களையும் அது எழுதப்பட்டுள்ள முறையையும் அதனுடைய ஆழத்தையும் அது எவ்வாறு அவர்கள் பிறந்த ஆண்டுகளை எழுத்துக்களில் குறிப்பிட்டிருக்கின்றார்கள், இலக்கங்களில் குறிப்பிடாமல் எவ்வாறு எழுத்துக்களில் குறிப்பிட்டிருந்தார்கள் என்று அவர் எனக்கு அறிவித்திருந்தார். எனக்கு ஒரே நேரத்தில் 2 செய்தி கிடைத்தது. நான் இங்கு சொல்ல வருவது அந்த அவுலியாக்களை பற்றியும் அவருடைய புகழை பற்றியும் அல்ல, எங்களுடைய வரலாற்றை பற்றி, இங்கு புதைந்து கிடக்கக்கூடிய அந்த கல்லினுடைய ஆழத்தை பற்றி.
ஒரே நேரத்தில் 2 செய்திகள் எனக்கு கிடைக்கின்றன. ஒன்று கிழக்கரையில் இருந்து ஒரு செய்தி, இன்னும் ஒன்று வெலிகமையில் இருந்து ஒரு செய்தி. கிழக்கரையில் இருந்து எனக்கு கிடைத்தது அந்த அரபு மொழியினுடைய டிரான்ஸ்லேஷன் மட்டும், மொழிபெயர்ப்பு மட்டும். ஹிஜ்ரி 1300 அவர் இறந்திருக்கின்றார் என்பது மட்டும். ஹபீப் முகமது ஆலிம் என்ற ஒரு விடயம் மட்டும், அது மட்டும்தான் அவர்களுக்கு தெரியும். ஆனால் வெலிகமையில் இருந்து அதனுடைய ஆழம் தெரிய வந்தது. அதுதான் நான் சொன்ன இந்த விடயங்கள். இன்னும் நீங்கள் இந்த நூலின் ஊடாக நீங்கள் வாசித்து பார்த்து கொள்ளலாம். இந்த நான் சொன்னது ஒரே ஒரு உதாரணம் மட்டும்தான். ஆகவே இந்த கல்பிட்டி பிரதேசம் எவ்வாறு பாதுகாக்கப்பட வேண்டும், மரபுரிமைகள் எவ்வாறு பாதுகாக்கப்பட வேண்டும், அதுக்கப்பால் எவ்வாறு ஆவணப்படுத்தப்பட வேண்டும். இந்த கல்பிட்டி பிரதேசத்திலிருந்து 1 வருடங்களுக்குள் ஒரு ஆசிரியர் தொலைபேசி மூலம் எனக்கு ஒரு விடயத்தை சொன்னார். அவர் சொல்கின்றார், இந்த ஜெட்டி, ஏத்தால ஜெட்டி ஏன் இந்த கல்பிட்டி பிரதேசம் அப்படி வச்சிருக்கிறாங்க? பிரதேசபை உறுப்பினர்கள் இருக்கிறதால சும்மா லேசாக நான் டச் பண்ணுறேன். கல்பிட்டி பிரதேசம் இப்போ டூரிசத்தில் எந்த அளவுக்கு முன்னேறி இருக்கின்றது உங்களுக்கு தெரியும். இப்போ அவர் சொல்கிறார், இந்த ஜெட்டி ஏன் நீங்கள் அப்படியே வச்சிருக்கிறீங்க? இந்த ஜெட்டியை எப்போ நாங்கள் சர்வதேசமயப்படுத்துறது, தேசியமயப்படுத்துறதுக்கும் அப்பால் எப்போ இதை நாங்கள் சர்வதேசமயப்படுத்துறது? எத்தனை கப்பல்கள் இந்த ஜெட்டிக்கு வந்து போச்சுது? ஹபீபரசர், வள்ளல் ஹபீபரசர் கப்பலோட்டிய இடம், அவருடைய கப்பல்கள் பல கப்பல்கள் வந்து தரித்து நின்ற இடம் அந்த ஜெட்டி. அந்த ஜெட்டிக்கு வந்த ஒரு ஷிப்பிங் ஏஜென்ட் தான் ஆசாரக்கோவை அப்துல் மஜீது புலவர். ஜிசி ஓ லெவலில் ஒரு காலத்தில் சிலபஸ். இன்றைக்கு அவர் திகழில் அடங்கப்பட்டிருக்கிறார். இந்த விடயங்கள் இந்த சமூகத்துக்கு, இந்த நாட்டுக்கும் அப்பால எப்போது எவ்வாறு சொல்லப்பட வேண்டும்? நான் நினைக்கின்றேன் இன்று வெளியிடப்படும் இந்த நூலினூடாக, இது ஒரு பாடசாலையில் வெளியிடப்படும் சாதாரண ஒரு நூல் அல்லது ஒரு மலர் அல்ல. உண்மையான ஒரு ஆவணப்படுத்தலும் கல்பிட்டி அவர் இன்று சர்வதேசத்திற்கு எடுத்துச் செல்கின்றார். இன்று ஊடகங்கள் அதே நேரத்தில் தேசியத்துக்கும் அப்பால் சர்வதேசத்திற்கு எங்களை எடுத்துச் செல்கின்றன, முகநூலூடாக எடுத்துச் செல்கின்றன. அதே போல இந்த புத்தகங்கள் ஊடாக அது சர்வதேசத்திற்கு எடுத்து செல்லப்படும் ஒரு கைங்கரியத்தை இந்த ஒரு சிறிய பாடசாலை, இந்த தில்லையூர் பாடசாலை, அதனுடைய அதிபர் ஆசிரியர் குலாம், இந்த பெற்றோர்கள் இணைந்து நீங்கள் செய்திருக்கின்றீர்கள். ஆகவே நீங்கள் இதற்கு செலவழித்த பணத்தை விட அந்த நேரம் முக்கியமானது. அதை இன்ஷா அல்லாஹ் நீங்கள் மறுமையில் பெறுவீர்கள். அதுக்கு அல்லாஹு தாலா உங்களுக்கு சகல பாக்கியத்தையும் தர வேண்டும் என்று பிரார்த்தித்து விடைபெறுகின்றேன். வாஹிர் தவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.